நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்களுக்கு புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால், போர்டுக்கு வந்துடுவாங்க. பிரிந்த ரேகையும் பிரியாத வாழ்க்கையும் எப்படி? இதான் தலைப்பு. ரேகை பிரிந்திருக்கிறது. ரேகை பிரிவு இருந்தால் பிரிந்து வாழ வேண்டும். அப்ப பிரியாத வாழ்க்கை எப்படி வாழ முடியுமா? இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய கையில புரிய வைக்க போறோம். பிரிந்த ரேகையும் பிரியாத வாழ்க்கையும் எப்படி அப்படிங்கிறதான் நம்மளுடைய இன்றைக்கு தலைப்பு. இதுல பிரிந்த ரேகையும் பிரியாத வாழ்க்கையும் எப்படின்னா, இப்ப நம்ம இந்த இதை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது தார ரேகை, மன்மத மேட்டை பத்தி பார்க்க போறோம். நம்ம கையில குட்டி ஊண்டு இடம், 1 இன்ச்சு இடம் தான் இருக்கும். இந்த இடம் தான் நம்மளுடைய வாழ்க்கை தொடர்புகள் ஸ்தானம், காதல் ஸ்தானம். அதாவது மனைவி கணவனை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களுக்கு தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்துல உங்களுக்கு தார ரேகை இப்படி இருக்கு சார். இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரிவு வரும். எந்த வயதுல அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப இந்த கையில 23 வயசுக்குள்ளார கண்டிப்பா உங்களுக்கு பிரிவு ஏற்படும். திருமணம் ஆகி டைவர்ஸ் வரைக்கும் வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி கை ரேகையில கண்டிங்கன்னா எச்சரிக்கை. அந்த ரேகை பிரிவு ரேகை. இந்த ரேகை இருந்தா வாழ்க்கையில டைவர்ஸ்ல முடியும். 23க்குள்ளார கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் ஆகி டைவர்ஸ்ல முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? பிரியாத வாழ்க்கையை வாழணும்னா எப்படி அதை முயற்சி பண்ண வேண்டும் என்றால், அதை முயற்சி நம்ம பண்ணணும். இருந்தாலும் நம்ம கர்மானு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆசை அந்த மனதுக்குள்ள ஆள் மனதில் இருக்கும். நம்ம பிரியறதுக்கான வேலைகளை அது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப பிரியாம இருக்கணும்னா மனிதனுக்கு முதல்ல புத்தி ரேகை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். புத்தி ரேகை மற்ற ரேகைகளுடைய அமைப்பு நன்றாக இருந்தால் முயற்சி செய்து மாற்ற வேண்டும். போராடி தான் மாற்றணும். ஒண்ணு. ரெண்டாவது, 23 வயசுக்குள்ளார வருது பிரிவு வரப்போகுதுன்னா, அப்போ 25 வயசுக்கு மேலே நீங்க கல்யாணமே பண்ண ஆரம்பிக்கும். இதை நல்லா பார்த்துங்க. இப்போ இன்னைக்கு போடுற காணொலி ரொம்ப 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 சிறப்பான காணொலி. இதை ரொம்ப மாணவர்கள் நல்லா கரெக்டாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியலன்னா திரும்ப ஒரு தரம் பாருங்க. இந்த 23க்குள்ளார ஒரு பிரிவு தார ரேகையில பிரிவு காணும் சார். இந்த மாதிரி பிரிவு இருக்கு. அப்போ அந்த 23க்குள்ள பிரிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 23க்கு மேல, அதாவது 25க்கு மேல கல்யாணம் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மாதிரி ரேகை இருக்கும் பொழுது 25ல கல்யாணம் பண்ண அப்புறம் அந்த எண்ணம் தோன்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டாலும் இல்ல அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் ஒருத்தரை பார்த்தோம், ஒரு ஆணையும் பெண்ணும் பார்க்கறாங்க. பார்க்கும்போதே ஒரு முடிவுக்கு வந்துடணும். நம்ம கையில இந்த மாதிரி இருக்குதுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம கடைசி வரைக்கும் பிரியாம வாழ்றதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படிங்கிறது 2 பேரும் ஒரு முடிவெடுத்து போராடி தான் அதை ஜெயிக்க முடியும். காரணம் என்னன்னா, நம்ம கர்மாங்கிறது நம்ம முன்னாடியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம செஞ்ச செயலுக்கான பலன் கண்டிப்பா வந்தே தீரும். அதுக்கு போராடும். நம்ம கர்மா நம்மகிட்ட போராடும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம புத்தி ரேகையை கொண்டு ஒரு மனிதனுக்கு நல்ல திறமையெல்லாம் இருக்கு, அறிவுல அதை மாற்ற முடியும். முயற்சி பண்ணி தான் மாற்றணும். போராடி ஒரு நபர் தேக்குறாரு, அதை மீறி நம்ம போறோம்னா கர்மாங்கிற நபர் உங்களை தேக்குவார். அப்ப நம்ம அதை போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு முயற்சி செஞ்சா கண்டிப்பா வெற்றி பெறலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப 2 ரேகை இப்படி இருக்கு சார். ஒரே மாதிரி 2 ரேகை இருக்கு. அப்ப 2 தாரம் வந்தே ஆக வேண்டும் என்பது விதி. ஒருத்தருக்கு 2 ரேகை இருக்கு, ஒருத்தருக்கு ஒரே ரேகை தான் இருக்கு. அப்படிங்கும் போது ஒரு சில பேருக்கு இது ஆணுக்கு இந்த மாதிரி இருக்கு, பெண்ணுக்கு இந்த மாதிரி இருக்கு. அப்ப 2 தரம் கல்யாணம் ஆகுமா அப்படின்னா, ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னா, ஒரே நபர், இந்த நபரே 2 தரம் தாலி கட்டுவார். ஒரு தரம் தாலி கட்டி ஏதோ மிஸ்ஸிங், ஏதோ ஒரு பிரச்சனை, இல்ல அறுத்துருவாங்க. அதாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்கன்னு வச்சுங்க, அவங்க வீட்டுல அந்த தாலியை அறுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இவரே 2ஆவது தரமும் அவரே கல்யாணம் பண்ணாலும் அந்த மாதிரி ரேகை வந்துடும். ஒண்ணு. அதே மாதிரி 2 பேருக்குமே இதே மாதிரி ஈவனா ரேகை இருக்கு சார். 2க்கு 2 அடிபட்டு போயிடும். நல்லா புரிஞ்சுங்க. இது நிறைய சீக்கிரட்டான மேட்டர்லாம் சொல்ல போறேன். நல்லா கிளியரா பார்த்துட்டு திரும்ப ஒரு தரம் பாருங்க, புரியலன்னா. இதே மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருக்கும் 2 ரேகை இருந்ததுன்னா 2க்கு 2 சமமாயிரும். 2க்கு 2 அடிபட்டு போயிடும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? 1 லிட்டர் உங்கள்கிட்ட இருக்குது, இன்னொருத்தருக்கு 1 லிட்டர்னா 2ம் ஒரே மாதிரி ஆயிரும். அதே மாதிரி 2க்கு 2 அடிபட்டு போயிடும். அதே மாதிரி பிரிவு ரேகை எந்த வயசுல வருதுன்னு பார்க்கணும். அந்த வயதை தாண்டி திருமணம் செய்து கொள்வது நல்லது. திருமணம் செஞ்சு கொண்டா கொஞ்சம் பிரச்சனையை கம்மி பண்ணலாம்.
ஆனால் பிரச்சனை சுத்தமாக முடிஞ்சிருச்சானா முடியல. அந்த ஆள் மனசில் அந்த எண்ணம், நம்மளுடைய கர்மா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும், நம்ம முயற்சி பண்ணி போராடி வெற்றி பெற வேண்டும். அந்த 25 வயசுல கல்யாணம் பண்ணாலும் அந்த எண்ணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பிரிவை இந்த கர்மா ஏற்படுத்துவதற்கு முயற்சி மேற்கொள்ளும். அப்பொழுது நம்ம புத்திரேகையை பயன்படுத்தி முயற்சி செஞ்சு அதை மாற்ற முயற்சி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க திருமணம் செய்யறதுக்கு முன்னாடியே 2 பேரும் ஒரு 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 ஒப்பந்தம் மாதிரி பண்ணிக்கணும். நம்ம 2 பேரும் பிரியவே கூடாது. எந்த ஒரு சண்டை சச்சரவு வந்தாலும் பிரியக்கூடாது. இப்போ நம்ம திருமணம் செய்யும் போதே ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிரியாத வாழ்க்கை வேண்டும், நல்லா சந்தோஷமா இல்லறம் வாழணும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம பிரிய மாட்டோம் சத்தியம் பண்ணிக்கிறாங்களா. அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து திருமணம் செய்தால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்ற முடியும். அதற்கு புத்தி ரேகையும் மற்ற ரேகைகளும் ஒத்துழைக்க வேண்டும். நம்மளுடைய கர்மா அதை விட பலமானது. அதனால நம்ம போராடி வாழ்க்கையில் வெற்றி பெற முயற்சி செய்தால் முடியும். பிரிந்த ரேகை இது மாதிரி இருந்ததுன்னா பிரியாத வாழ்க்கையை எப்படி வாழ முடியுங்கிறத நான் சொல்லிட்டேன். நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு இந்த ரேகை ஒரு சில பேர் இந்த மாதிரி பிரிஞ்ச ரேகை இருக்கும். நான் பார்த்தோன்னு சொல்லுவேன், சார் உங்களுக்கு இந்த மாதிரி பிரிவு ரேகை இருக்கா சார்? ஆமாம் சார், கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மகிட்ட வரதே லேட்டாக வருவாங்க. ஒரு 40 வயசுல வராருன்னா முதல்ல கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆயிடுச்சு 23லயே, அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணேன்பாங்க. ஒரு நபர் ஒரு கையை பார்த்தோன்னு நீங்கள் என்கிட்ட வரணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் கையை பார்த்துட்டு இந்த மாதிரி பிரிவு ரேகை இருந்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது இந்த இது 23, இது 25 to 30 அப்படிங்கும்போது 25 to 30ல கல்யாணம் பண்ணிங்க. முதல்ல பிரிவு வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. அந்த 25 to 30ல கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரிவு வராமல் பாதுகாத்துக்க முடியும். 1. 2வது நீங்க அதுக்கு போராட வேண்டும், மனசை மாற்றணும். எதிர்பாலினத்தையும் உங்களையும் 2 பேரும் மனசை மாத்தினாதான் அந்த மாதிரி வர முடியும் ஒழிய, இல்லைன்னா கர்மா என்பது செய்யக்கூடிய வேலையை செய்து தீரும். அதுக்கு ஆயத்தமான வேலைகள்லாம் அது செய்யும். நம்ம அதை விட பலமா இருந்து நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையில் முயற்சி செய்தால் கண்டிப்பாக ஒரு தாரத்தோடு பிரிவு இல்லாமல் வாழ்வதற்கு முயற்சி செய்தால் கண்டிப்பா மாற்ற முடியும். மனிதனால் முடியாது எதுவுமே கிடையாது. அதை முன்னாடி தெரிஞ்சுக்கணும். ஒரு பள்ளம் இருக்கு, அந்த பள்ளத்துல வரப்போகுது, பிரிவு வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடியே பார்த்தா தான், இல்லைன்னா பிரிவு வந்துடும். ஒரு சில பேர் வருவாங்க 40 வயசுல, நான் தான் சொல்லியிருக்கேன் பிரிவு வந்துருச்சு சார், திரும்ப 2வது கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம்னா உங்க கையை நீங்களே பாருங்க. அந்த மாதிரி பிரிவு ரேகை இருந்ததுன்னா அதை முயற்சி பண்ணி கொஞ்சம் தள்ளி போட்டு அதை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம கையை பார்க்கணும். இப்போ தார ரேகையில் பிரிவு இருந்தால் எச்சரிக்கையாக இருந்து நீங்கள் உங்களுடைய கர்மாவை மாற்ற முயற்சி செய்தால் கண்டிப்பாக புத்தி ரேகை நன்றாக இருந்தால் மாற்றி நன்றாக வாழ முடியும் என்பதை கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.